ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 21/6/2022. பாபா சொல்றாங்க, மீठी बच्चे देवतों से भी ऊंचे तुम्हारी ब्राह्मण जीवन है. இனிமையான குழந்தைகளே, தேவதைகளை காட்டிலும் இந்த பிராமண வாழ்க்கையானது மிக உயர்ந்த வாழ்க்கையாகும். क्योंकि इस समय तुम तीनों लोक और तीनों कालों को जानते हो. ஏது நம்முடைய பிராமண வாழ்க்கை உயர்ந்தது என்றால், பாபா சொல்றாங்க, இந்த நேரத்துல நாம 3 லோகத்தை பற்றியும் மற்றும் 3 காலத்தை பற்றியும் அறிந்திருக்கின்றோம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அது? ஈஸ்வரிய சந்தானுவோ. அது மட்டுமல்ல, நாம் யாரு? ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். தேவதையான பிறகு ஈஸ்வரனுடைய குழந்தையா இருக்க முடியாது. அதனால பாபா என்ன சொல்றாங்க, தேவதைகளை காட்டிலும் இந்த பிராமண வாழ்க்கை உயர்ந்தது. கேள்வி கேட்கிறாங்க பாபா, தும் பச்சே அபி கௌன்சி ஊஞ்சி சடாய் சட்தி ஹோ. குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஏற்றத்துல ஏறிட்டு இருக்கிறீங்க? அந்த உயர்ந்த ஏற்றம் எது? ஏற்றம் சொல்லலாம், முன்னேற்றம் சொல்லலாம், அது எதுன்னு கேக்குறாங்க பாபா. பதில் சொல்றாங்க பாபா, மனுஷி சி தேவதா பன்னா ये ऊंची चढ़ाई है. மிகப்பெரிய ஏற்றம் அல்லது முன்னேற்றம் அப்படின்னு எதை சொல்றோம்? மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகுவது, இது உயர்ந்த ஒரு ஏற்றமாகும். ஜிஸ்பர் தும் சட் ரஹி ஹோ, அதுல நீங்க ஏறிட்டு இருக்கிறீங்க, அந்த ஏற்றத்துல ஏறிட்டு இருக்கிறீங்க. கேத்தே பி ஹை சடே தோ சாஹி பிரேம் ரஸ், ये बहुत लंबी साड़ी है. சொல்லப்பட்டிருக்கிறது, ஏறினால் வைகுண்டம், இறங்கினால் பாதாளம். ஆனா இந்த ஏற்றத்துல நீங்க ரொம்ப அன்பான ரசனையோடு ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள். இது மிக நீளமான உயரமான ஏற்றமாகும். லேக்கின் வண்டர் ஹே, ஆனால் அதிசயம் என்ன? ஜோ சட்தி ஹே ஏக் செகண்ட் में हो. இதுல அதிசயம் என்ன இருக்கிறது? இந்த ஏற்றத்துல ஒரு ஏறவங்க ஒரு செகண்ட்ல ஏறிடலாம். உத்தரணமே டைம் லக்தா ஹே, ஆனா இந்த ஏனி படியில இறங்குவதற்கு டைம் ஆகின்றது. 2வது கேள்வி, பாப்கா கடா फूटने से ही जय जयकार होती है, इसकी कौन सी निशानी भक्ति मार्ग में है? பாவத்தினுடைய பானை உடைந்து போகும்போது வெற்றியினுடைய ஒரு முரசு ஒலிக்கும். இதுதான் உண்மை. இத பக்தி மார்க்கத்துல எப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விய பாபா கேட்கிறார். பதில் சொல்றாங்க பாபா, திகாத்தே கடைசி சீதா நிக்லி, பானையிலிருந்து சீதி வந்தார்கள் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. அர்த்தாத் அதனுடைய அர்த்தம் என்ன? जब पाप का घड़ा भरकर फूटा तब सीता और राधे का जन्म होता है. அதனுடைய அர்த்தம் என்ன? நெருப்புல இருந்து யாரும் வர முடியுமா? ஒரு பானையிலிருந்து யாரும் வர முடியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன? எப்போ பாவத்தினுடைய பானையானது நிறைந்து அது உடைந்து விடுகின்றதோ அப்பொழுது ராதா சீதாவினுடைய பிறப்பானது இந்த உலகத்துல நடக்கும். அது வரைக்கும் இந்த பூமியில அவங்க பிறக்க மாட்டாங்க. அதான் அதனுடைய அடையாள பக்தியில எப்படி காட்டியிருக்காங்கன்னு சொல்றார் பாபா. பாடல், இஸ் பாப்கி துனியா சே और कहीं ले चलो प्रभु. இந்த பாவமான உலகத்திலிருந்து எங்களை எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள் பிரபு அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி பச்சோனி கீத் சுனா பக்தி மார்க்கா. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், பக்தி மார்க்கத்தினுடைய இந்த பாடலை கேட்டீர்கள். புகார்த்தே ஸ்பதி துனியா சி பாவன் துனியா மே லே சலோ. எப்படி அழைக்கின்றார்களா? இந்த பதீதமான உலகத்திலிருந்து எங்களை பாவனமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. அதான் பாட்டோட அர்த்தம். அசாந்தி கி துனியா சி சாந்தி கி துனியா மே லே சலோ. இந்த அசாந்தியான உலகத்திலிருந்து எங்களை சாந்தியான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. புத்தி மே பேட்டா ஹே கோய் और दुनिया है. இங்கிருந்து எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த பாடல் பாடப்பட்டிருக்குன்னா
அர்த்தம் புத்தியில என்ன இருக்கிறது? எல்லாருக்கும் புத்தியில என்ன இருக்கிறதா? ஏதோ ஒரு இன்னொரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்துல சாந்தி இருந்தது, சுகம் இருந்தது. அதான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஒரு உலகம் இல்லாம அங்க எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு பாட வேண்டிய அவசியம் இருக்காது. மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயண் का राज्य था. மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ஜினோனி சித்திர பி யஹா ஹே, அவர்களுடைய சித்திரமும் இங்கே தான் இருக்கிறது. मनुष्य जो हिस्ट्री जोग्राफी पढ़ते हैं तो वो तो जैसे क्वार्टर दुनिया की है. இன்றைக்கு மனிதர்கள் ஹிஸ்டரி ஜியாகிரபி படிக்கிறாங்க. என்னதான் ஹிஸ்டரி ஜியாகிரபி படிச்சாலும் அது இந்த உலகத்தை பற்றிய கால் பங்கு வரலாறு தான் அதுல இருக்கிறது. ஆதா கல்பு பி நெய், அரை கல்பத்தினுடைய வரலாறு கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா. சத்யு திரேதாக்கு கிஸ்கு பதா நஹீ ஹை, சத்யுகா திரேதா யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியவும் தெரியாது. அப்ப எப்படி சொல்ல முடியும்? முழு உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜியாகிரபி சொல்லக்கூடியவர் யாரு? ஞானக்கடல் பாபா மட்டும்தான். आंखी बंद है, वर्ल्ड की हिस्ट्री ஜியாகிரபி कोई जानते नहीं है. கண்கள் மூடி இருக்கிறது, உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜியாகிரபி யாருக்கும் தெரியாது. அதனால தான் பாபா என்ன சொல்றார்? 3 காலத்தை பற்றி நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. 3 காலம்தான் வேர்ல்டோட ஹிஸ்டரி ஜியாகிரபி நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறார் பாபா? ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை? தேவதைகளை விட உங்க வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை. வேர்ல்டு கித்தனி बड़ी है, இந்த உலகம் எவ்வளவு பெரிய உலகமா இருக்கு. कब नई वर्ल्ड शुरू हुई फिर पुरानी होती है, फिर पुरानी से कब नई बनती है. இந்த உலகம் எப்போ புது உலகமா இருந்தது, புது உலகம் எப்போ ஆரம்பம் ஆக போகுது, அதுக்கு அடுத்தது எப்போ பழசாகும், அந்த பழசு மறுபடியும் எப்போ புதுசாகும், இதெல்லாம் குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க பாபா. பனிகி து ஜரூர்னா, புது உலகம் பழசாகும் இல்லையா? கண்டிப்பா. அது போல பழசு என்னாகும்? மறுபடி புதுசாகும். கோல்டன், சில்வர், காப்பர், ஐரன் में आना ही है. கோல்டன், சில்வர், காப்பர், அயன், இந்த ஸ்டேஜஸ்ல நம்ம ஆத்மா வந்துதான் ஆகணும். கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் அவசியம் வரும். எப்படி வரும் கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இரவுக்கு அப்புறமா பகல் வந்துதான் ஆகும் இல்லையா? அதே போலதான் கலியுகம் என்பது இரவு, சத்தியுகம் என்பது பகல். அதனால சத்தியுகம் என்ற பகல் வந்துதான் ஆகும். யாருக்கா மனசுல கேள்வி வருதா? இந்த இரவு இரவாவே இருக்குமா அப்படின்னு கேள்வி வருதா? இல்ல பொழுது விடியுமா அப்படின்னு யாருக்கா தோணுதா? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா பொழுது விடிஞ்சிருங்கிறது தெளிவா இருக்கு. அதே போலதான் சிருஷ்டிக்கும் இரவு பகல் உண்டு. இப்போ இரவு முடிஞ்ச பிறகு அடுத்த என்னாகும்? பகல் வரும். வேற எப்படி வரும் சத்தியுகம் கலியுகத்துக்கு அப்புறமா? இந்த சிருஷ்டி சக்கரமானது சுத்திட்டே இருக்கு. சுத்திட்டே இருக்கும்போது கலியுகம் முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன வரும்? சத்தியுகம் தான். संगम पर सत्य स्थापन करने वाला आएगा. संगम युगத்துல தான் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒருவர். ये समझाने की बड़ी युक्तियां हैं. இவற்றெல்லாம் புரிய வைப்பதற்கு பெரிய யுக்திகள் தேவை. கலியுக को सत्य बनाने वाला बाप ही है. இந்த கலியுகத்தை சத்தியுகமாக ஆக்கக்கூடியவர் பாபா. इतनी सहज बातें भी किसकी बुद्धि में नहीं आती है. இவ்வளவு சகஜமான விஷயம்தான், இது கூட யாரோட புத்திக்கு எட்ட மாட்டேங்குது. ஏன் எட்ட மாட்டேங்குது? क्योंकि बुद्धि को माया का ताला लगा हुआ है. ஏனென்றால் புத்தியை மாயா என்ன பண்ணிருக்குதா? பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிறது, திறக்க முடியல. परमपिता परमात्मा की महिमा भी गाते हैं. परमपिता परमात्माவுக்கு மகிமையும் பாடுகிறார்கள். எப்படி மகிமா பாடுறாங்க? हे परमपिता परमात्मा बुद्धिवाने को बुद्धि आप हो. எப்படி மகிமை பாடுறாங்களா? हे परमपिता परमात्मा புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் நீங்க தான், எங்களுக்கு புத்தி கொடுங்க அப்படின்னு மகிமை பாடுறாங்க. புத்திஹீனுக்கு அப்ப புத்தி தோ, புத்தி இழந்த எங்களுக்கு புத்தி கொடுங்க. அப்ப புத்தி இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? எல்லாருக்குமே புத்தி இருக்குதானே? உலகத்துல போய் புத்தி இல்லைன்னு சொன்னாக்க ஒத்துக்குவாங்களா? ஏற்றுக்கொள்வாங்களா?
ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகுதான் நமக்கு என்ன தெரியுது, ஆமா புத்தி இல்லாம இருந்தோன்னு தெரியுது. எந்த மாதிரி புத்தி இல்ல? தெய்வீகமான புத்தி இல்ல, உயர்ந்த புத்தி இல்ல, நல்ல புத்தி இல்ல. அந்த புத்தியோடைய நினைவை வச்சுட்டு தான் நல்ல புத்திய கொடுங்க அப்படின்னு பக்தியில பகவான்கிட்ட கேக்குறாங்க. அப்ப பாபா ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்தது என்ன? அவரை தெரிஞ்சிட்ட பிறகு அவர் நமக்கு கொடுத்தது என்ன? திவ்ய புத்திய கொடுத்தாரு. திவ்ய புத்தினா என்ன? தெய்வீக புத்தியா? உள்ளத உள்ளபடியே புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதுதானே தெய்வீக புத்தி. और आप असुरी மத் தேனே வாலே ஹேன். மற்ற எல்லோருமே அசுர வழியை கொடுக்கக்கூடியவர்கள். சிரேஷ்ட வழியை கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபா. மனுஷி காத்தே ஹே பரந்து சமஸ்தி குஷ்பினிய. மனிதர்கள் பாடுகின்றார்களே தவிர ஆனா ஒன்னும் புரிஞ்சுக்கல. அந்த புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் நீங்க தான் பாடுறாங்க, பட் அவர் யாரு அப்படின்னு தெரியாது. இங்க என்ன சொல்றாரு பாபா? புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் நீங்க தான் அப்படி சொன்னா போதுமா? இல்ல அப்படி பாடினாதான் போதுமா? இல்ல இல்லையா? அவர் யாரு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க யாரு? புத்திசாலி. तुम बच्चों को भी तीनों लोगों का ज्ञान है. குழந்தைகளாக உங்களுக்கு இப்ப 3 லோகத்தை பற்றிய ஞானம் இருக்குது. எசனீஸ்வர வேர்ல்டுக்கா ஞான, உலக சம்பந்தப்பட்ட ஞானம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லை. இந்த உலகத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துக்கு மேல என்ன இருக்கு அது எல்லாமே யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியுங்கிறார் பாபா. வேர்ல்டு செபி ஆகி தும் ஜான்தே. இந்த உலகத்துக்கு மேற்பட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். मूल वतन, सूक्ष्म वतन, स्थूल वतन, ये तीनों लोगों का बुद्धि में ज्ञान है சொல்றாங்க பாபா. மூல வத்தனத்தை பற்றியும் சூக்ஷ்ம வத்தனத்தை பற்றியும் இந்த ஸ்தூல வத்தனத்தை பற்றிய 3 லோகத்தினுடைய ஞானம் உங்க புத்தியில இருக்கிறது. அப்ப எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க. பெரிய ஞானி யாரு? அப்போ பெரிய ஞானி யாரு? நாம தான். जो अच्छी रीति पढ़ती हैं उन्हों की बुद्धि में है. இந்த 3 லோகத்தை பற்றிய ஞானம் கூட யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்களோட புத்தியில இருக்கிறது. எந்தெந்த உலகத்துல என்னென்ன இருக்குங்கிறதே பாபா நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 3 உலகத்தோட பேரை மட்டும் தெரிஞ்சுட்டா போதாது. 3 உலகத்தினுடைய முக்கியம் என்ன, அம்சம் என்ன, அந்த உலகத்துல என்ன இருக்கு, இந்த உலகத்துல என்ன இருக்கு, நம்ம வாழக்கூடிய உலகத்துல என்ன இருக்கு, இது எல்லாமே தெளிவா இருக்கணும். தும் ஸ்கூல் மே படுத்தியோ, நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க. நினைவுபடுத்துறாரு பாபா. நீங்க உங்களை பெரிய குடும்பஸ்தான் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க பெரிய ஒரு தொழில் அதிபர் உங்களை நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு பெரிய பதவியில நான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாத்துலயும் இருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்க யார்? இப்ப சங்கம் யுகத்துல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள். படாய் பூரி ரீதி புத்தி மீ ரேனி சாயே. அல்லது படிப்பானது உங்க புத்தியில முழுமையாக இருக்க வேண்டும். 3 காலத்தை பற்றி ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. என்ன சொல்றாங்க பாபா? 3 லோகம், 3 காலம். நீங்க யாரப்போ? 3 காலத்தை பற்றி ஞானம் இருக்கிறதுனால ஒரு டைட்டில் சொல்வார் இல்லையா பாபா? என்ன டைட்டில் சொல்வாரு? தும் திரிகாலதர்ஷி பன்டே ஹோ. நீங்க திரிகாலதர்ஷியாகவும் ஆகின்றீர்கள். தும்கு திரிலோகிநாத் நீக்கேங்கே. உங்களை திரிலோகநாதன் என்று சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லலாம்? திரிகாலதர்ஷி என்று சொல்லலாம். திரிலோகிநாத் कोई बनता नहीं है. திரிலோகநாதனாக வேறு யாரும் ஆகிறது கிடையாது. திரிகாலதர்ஷி அக்ஷர் டீக் ஹே. உங்களை திரிகாலதர்ஷி என்று சொல்றதுதான் சரியானது. 3 லோக் 3 काल को तुम जानते हो. 3 லோகத்தை பற்றியும் 3 காலத்தை பற்றியும் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். बराबर हम मूल वतन में रहते हैं. உண்மையிலேயே நாம் மூல வத்தனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். हम आत्मा वहां निवास करती है. மூல வத்தனத்துல ஆத்மா வசிக்கின்றது. ये ज्ञान और किसकी बुद्धि में नहीं है. அந்த மூல வத்தனத்துல ஆத்மா வசிக்கின்றது. ஆத்மாக்களுடைய சொந்தமான இடமே பரந்தாமம் என்பது யார் புத்தியிலையும் வரவில்லை. ये तुम जानते हो. परमपिता परमात्मा त्रिकालदर्शिயே. இதுவும் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. பரம்பிதா பரமாத்மா எப்பேற்பட்டவர்? त्रिकालदर्शी. आदि मध्य अंत तीनों कालों को और तीनों लोकों को जानते हैं. அவருக்கு பரமாத்மாவுக்கு ஆதி மத்திய அந்திமத்தி பற்றிய
மூன்று காலத்தை பற்றி ஞானம், மூன்று லோகத்தையும் அவர்தான் அறிந்திருக்கிறார். லக்ஷ்மி நாராயண் கோ வைகுண்டநாத் கே சக்தே ஹே. லக்ஷ்மி நாராயணரை வைகுண்டநாதர் என்று சொல்லலாம். யாருக்கு என்னெல்லாம் பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பாபா புரிய வைக்கிறார். உங்களுக்கு என்ன பேரு, எனக்கு என்ன பேரு, லக்ஷ்மி நாராயணருக்கு என்ன பேரு, அதெல்லாமே தனித்தனியா சொல்லி கொடுக்குறாங்க. திரிலோகிநாத் நெய்ய லக்ஷ்மி நாராயணரை வைகுண்டநாதன் என்று சொல்லலாம், ஆனா திரிலோகநாதன் என்று சொல்ல முடியாது. ஹெவின் மா சொர்க்கே மாலிக், அவர்கள் ஹெவன் அதாவது சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். बाप को पैराडाइज का मालिक नहीं कह सकते हैं. அதே பாபாவை பாரடைஸ்க்கு மாலிக் எஜமான் என்று சொர்க்கத்தினுடைய அதிபதி என்று பாபாவுக்கு சொல்ல முடியாது. ये तो ये भी समझने की बातें हैं. இதெல்லாம் இப்படி கேட்டுட்டு போற விஷயமா? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பரமாத்மா ஜெய்சா कोई मनुष्य नहीं हो सकता. பரமாத்மா போல ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. பரமாத்மா பரமாத்மா தானே. कहते भी है परमात्मा जाने जाननहार नॉलेजफुल है, परंतु अर्थ नहीं जानते. பரமாத்மா பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்களா? பரமாத்மா அப்படின்னாலே எல்லாமே அறிந்தவர், தெரிந்தவர். அவர் நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாம் அறிந்தவர் அப்படின்னா என்ன, அதனுடைய அர்த்தம் தெரியாது. நமக்கு தெரியுமா? எல்லாம் அறிந்தவர், தெரிந்தவர் அப்படின்னா மூணு காலத்தை பற்றியும் அறிந்தவர் அவர்தான். மூணு காலத்தை பற்றியும் தெரிந்தவர் அவர்தான். மூன்று லோகத்தை பற்றி அறிந்தவர், தெரிந்தவர் யாரு? பாபா தான். இதத்தான் பக்தியில அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா புரிஞ்சுட்டு எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க? அவர் எல்லாம் அறிந்தவர் அப்படின்னா அவர் எல்லாரோட மனசை பார்த்துட்டு இருக்காரு, எல்லாருடைய மனசை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சர்வ வியாபியாக இருக்கிறார் பகவான் என்று சொல்லி நந்தனையும் செய்துள்ளார்கள் பக்தி மார்க்கத்துல. அபித்தும் ஈஸ்வரிய வம்சாவளி ஹோ, இப்போ நீங்க ஈஸ்வரிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அடுத்து என்ன போறீங்க? ஈஸ்வரிய வம்சாவளியிலிருந்து தெய்வீக வம்சாவளியாக ஆக போகின்றோம். ஈஸ்வர் படாவா சத்யுகி தேவதாய் படே? பாபா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஈஸ்வரன் பெரியவரா அல்லது சத்யுக தேவதைகள் பெரியவர்களா? யார் பெரியவங்க? उन देवतों से भी बड़े सूक्ष्म वतनवासी देवताएं हैं. சத்தியுக தேவதைகளை காட்டிலும் பெரியவங்க யாரா? சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கக்கூடிய தேவதைகள். சூக்ஷ்ம வத்தனவாசி பிரம்மா படா கஹேங்கனா? அப்ப சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவை தான் பெரியவர் என்று சொல்ல முடியும் இல்லையா? ஓ ஹைஹி அவ்வக்த, அந்த சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கக்கூடிய பிரம்மா எப்படி இருக்காரு? அவ்வக்தமாக இருக்கிறார். இவர் எப்போ பாவனமான ஃபரிஸ்தா ஆகிவிடுகிறாரோ அப்பொழுது இந்த பிரம்மா மகிமைக்குரிய பிரம்மா பாபா ஆயிடுறார். ब्राह्मणों को भी अलंकार देंगे तो अस्त्र शस्त्र शोभा नहीं, इसलिए विष्णु को सुदर्शन चक्र दिखाते हैं. பிராமணர்களுக்கு அஸ்திர சஸ்திரங்கள் கொண்ட அந்த அலங்காரத்தை கொடுத்தால் அது அழகாக இருக்காது. எனவே விஷ்ணுனுடைய கையில அந்த சக்கரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு அப்படின்னாலே கையில என்ன இருக்கு? சுதர்ஷன சக்கரம் காட்டப்படுது. சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை புஷ்பம், இந்த 4 அலங்காரங்கள் விசேஷமாக இருக்கிறது. இந்த 4 அலங்காரத்தினுடைய அர்த்தத்தை கூட பாபா என்ன சொல்றாங்க? நீங்க தான் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது இப்ப நீங்க உங்களுக்குள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாமே பரிபூர்ணமா நம்ம அலங்காரம் செய்து முடிச்ச பிறகு நம்முடைய ரூபம் என்ன ஆயிடுது? மாற்றம் அடைச்சிருது. நாம மனித நிலையிலிருந்து தேவதை ஆயிடுறோம். இப்ப அலங்காரம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சத்தியமே லக்ஷ்மி நாராயணுக்கு தோ அஸ்திர சஸ்திர தேங்கன்னே. அதே சத்தியத்துல இருக்கக்கூடிய தேவி தேவதைகளுக்கு, லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் கொடுக்கப்பட மாட்டாது. ஏஹே அபிகி பாத், இது வாழ்க்கையில இப்ப கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். கடைபிடிக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் அப்படி அலங்காரமா காட்டப்பட்டிருக்கு. அது உண்மையிலே பார்க்க போனால் ஞானம் என்ற அஸ்திர சஸ்திரமாகும். ஸ்தூல ஹத்தியாரோ கி பாத் ஹி நஹி, ஸ்தூலமான ஆயுதங்களுடைய விஷயமே கிடையாது. சாஸ்திரங்கள்ல
ஸ்தூலமான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டதாகவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா பாபா ஒவ்வொன்றினுடைய உண்மை ரகசியத்தை தானே புரிய வைக்கிறாரு. पांडव गौरव की सेना दिखाई है, परंतु उसमें फीमेल को नहीं दिखाया है. பாண்டவர்கள் கௌரவர்களுடைய சேனையானது காட்டப்பட்டிருக்கு. அந்த சேனையில ஃபீமேல காட்டப்படல, பெண்களை காட்டல. பாண்டவ சேனைமே புருஷ் திக்காட்டே ஹே, அந்த பாண்டவ சேனையில ஆண்களைத்தான் காட்டுகிறார்கள். பாக்கி சக்தி சேனா காங்கை, பாண்டவர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? சக்தி சேனைகள் எங்கே போனாங்க? ஏஹே குப்த், சக்தி சேனைகளும் இருந்தார்கள். சங்கமயுகத்துல பாண்டவர்களும் இருக்கிறார்கள், சக்தி சேனைகளும் இருக்கிறார்கள். ஆனா சக்தி சேனை அத சாஸ்திரத்துல காட்டப்படல. இங்கே சக்தி சேனைகள் குப்தமாக இருக்கிறார்கள். कोई को भी पता ही नहीं है कि शिव की शक्तियां कहाँ गई है. இந்த சிவசக்திகள் எங்கே சென்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. சக்தியுனை कैसे लड़ाई की, சக்திகள் எப்படி யுத்தம் செய்தார்கள்? சேனா திக்காத்தே தோ ஹைனா, சேனைகளும் காட்டுறாங்க இல்லையா? இதெல்லாம் யாருக்கும் புரியறது இல்லை. என்ன தோணுதோ அதை சொல்றாங்க, என்ன சொல்றாங்களோ அதை எழுதி வச்சிடுறாங்க. ஆனா யதார்த்தத்தை நீங்க தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. हम सब एक्टर्स है, நாம் அனைவருமே நடிகர்கள். हरेक आत्मा को अपना पार्ट मिला हुआ है. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்குரிய பாட்டானது கிடைத்திருக்கிறது. பாபா जिसको क्रिएटर, डायरेक्टर, मुख्य एक्टर कहा जाता है. பாபாவை தான் கிரியேட்டர், டைரக்டர், முக்கிய ஆக்டர் என்று சொல்லப்படுகிறது. உன் द्वारा तुम सारे ड्रामा के राज को जानते हो. இந்த பாபா மூலமா நீங்க முழு டிராமாவின் ரகசியத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். இன்மே 4 யுக है, இதுல 4 யுகங்கள் இருக்கிறது, 4 பாகங்கள் இருக்கின்றும் சொல்லலாம். அதுல சின்ன யுகமும் இருக்கின்றது, சங்கம யுகம், லீப் யுகம் என்று சொல்றோம். உண்மையிலேயே 5वां ये कल्याणकारी युग है. உண்மையிலே பார்க்க போனால் இந்த 5வது யுகம்தான் கல்யாணக்காரி யுகமாகும், நன்மை பெறக்கூடிய யுகமாகும். அத்தனை நன்மைகளையும் எங்கே பெற முடியும்? சங்கம யுகத்துல. सत्युग और त्रेता की संगम को कल्याणकारी नहीं कहेंगे. இதுவே சத்தியுகா திரேதாயுகத்தினுடைய இடைப்பட்ட காலத்திலையும் சங்கமம் வருகிறது. அந்த சங்கமத்தை கல்யாணக்காரி சங்கமம் என்று சொல்ல முடியாது. क्योंकि उतराई होती जाती है. ஏன் சொல்ல முடியாது? இறங்கும் கலை அடுத்தடுத்து என்ன ஆயிட்டு இருக்கு? மேலிருந்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். சங்கமயத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? ஏறிட்டு இருக்கிறோம். அதனால இந்த சங்கமயத்தை மட்டும்தான் கல்யாணக்காரி சங்கமயுகம் என்று சொல்ல முடியும். சத்தோ பிரதான், சத்தோ ரஜோ தமோ ஏ சீடியா ஹே. ஆத்மாவானது சத்தோ பிரதானமாக இருக்கின்றது. அடுத்து சத்தோ ரஜோ தொமோ நிலை என்பதெல்லாம் ஏணி படிகளாகும். இந்த ஏணி படிகள்ல இறங்கித்தான் ஆகணும். ज्ञान में तुम एक ही बार गैलप करती हो, फिर ऊपर चढ़ी हुई सीढ़ी उतरते ही जाती हो. ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு நீங்க ஒரே ஒரு தடவை தான் முயற்சி பண்ணி மேலே ஏறி போறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறீங்க? மேலே ஏறி போயிட்டு அடுத்து ஏணி படியில கீழே இறங்கி வந்துடுறீங்க. सीढ़ी उतरना बड़ा सहज होता है. ஏணி படியில இறங்குவது மிகவும் சகஜமாக இருக்கிறது. அது ஏணியில ஏறுவது கஷ்டமாக இருக்கிறது. ஏறுறது கஷ்டம். மாடிப்படியில கூட ஏறுறது, ஏறி வர்றது கஷ்டம். இறங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே போலதான் தும் கிட்னி மெஹனத் கர்த்தியோ. இப்ப ஏறுறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க? ஒரு படி ஏறுனா மாயா வந்து என்ன பண்ணுது? 4 படி கீழே இறக்கி விட்டுருது. அப்புறம் அந்த 4 படியை தாண்டி அதுக்கப்புறம் அந்த படியை நீங்க ஏற வேண்டியதா இருக்கு. மனிதன்ல இருந்து தேவதி ஆகுவது என்பது மிக உயர்ந்த ஒரு ஏற்றம் அல்லவா? அன்பா ஏறிட்டு இருக்கிறீங்க. தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும்? நாம இப்போ ஏறி கொண்டிருக்கின்றோம். படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஏறிட்டு இருக்கோம். மீன்ஸ் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபிர் கிருத்தியோ, அப்புறம் கீழே விழுறீங்க. ஏகதம் சக்கனாச்சுரு ஓஜாத்தையோ. ஏறிட்டே இருக்கிறவங்க ஏற்றத்திலிருந்து கீழே விழும்பொழுது அவங்க என்ன ஆயிடுறாங்களா? சுக்கு தூள் ஆயிடுறாங்களா? கித்தனா சமயம் லக்தா ஹை.
ये बहुत लंबी साड़ी है, तुम जानती हो अब चढ़ रहे हैं फिर उतरेंगे, இது எவ்வளவு டைம் ஆகுது இறங்குறதுக்கு ஏறதுக்கு, ஒரு செகண்ட். இதுவும் நமக்கு தெரியும். ஏறிட்டு இருக்கிற நாம ஏறி போய் ஒரு லட்சியத்தை அடைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் இறங்கவும் செய்வோம், அதுவும் நமக்கு தெரியும். ஏறுவதற்கு செகண்ட் ஆகிறது, பிச்சாடி में आने वाले सेकंड में चढ़ सकते. இன்னும் பின்னால போக போக ஞான மார்க்கத்துக்கு வரக்கூடியவங்க ரொம்ப ஃபாஸ்டா ஏற முடியும். ஆனா அந்த அபலைகள் தாய்மார்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் என்பது நடக்கிறது. பச்சிய புகார்த்திய பெண் குழந்தைகள் பகவானை அழைக்கின்றார்கள், எங்களை காப்பாத்துங்க, விகாரத்திலிருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கூக்குரல் இடக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. मारते तो उनका पाप का कड़ा बरता है, तो बरकर फूट जाता है. பாவத்தினுடைய பானை நீக்கு என்ன ஆயிட்டு இருக்குதா, நிறைஞ்சு அது ஆட்டோமேட்டிக்கா உடைந்து போகின்றது. அடுத்த பக்தி மார்க்கத்துல என்ன காட்டியிருக்காங்களா, சீத்தி வந்தாங்க, பானையில இருந்து சீத்தி வந்தாங்க அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. அபி தும் சச்சி சச்சி சீதாய் நிக்கல் ரஹி ஹோ. உண்மையிலே அதனுடைய அர்த்தம் கூட என்னன்னா, இன்னைக்கு உலகம் என்ற பானை, உலகமானது ஒரு பானைக்கு சமம். அந்த அந்த உலகமானது பாவத்தால நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. இந்த பானை என்னாகும், உடைஞ்சு போயிடும். அதன் பிறகு புதுல ஸ்தாபனை ஏற்படும். அதனால பாபா என்ன சொல்லார், நீங்க தான் உண்மையான சீத்திகள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள், ராதையும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். रघुपति राघव राजाराम लिखने से सीता का नाम डाल दिया है. रघुपति राघव ராஜாராம் என்று எழுதப்பட்டதனால அதுல சீதாராம் என்ற பெயரையும் எழுதிவிட்டார்கள். கடைசியில் என்ன வருது, சீதா ராம் தானே வருது. அந்த சீத்தியினுடைய ராமர் யாரு, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் சீத்திகள். அந்த சீத்திகளுடைய ராமன் யாரு, பாபா. जगतम्बा जगत पिता ही फिर ராஜேஸ்வரி बनते हैं. ஜெகதம்பா ஜெகத் பிதா இவர்கள்தான் ராஜேஸ்வரராக. ஜெகத் பிதா என்ன ஆயிடுறாரு, ராஜேஸ்வர் ஆயிடுறாரு. ஜெகத் அம்பா என்ன ஆகுறாங்க, ராஜேஸ்வரி ஆகுறாங்க. பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, ராஜேஸ்வரி பேர் இருக்கு இல்லையா, பேரு ராஜேஸ்வரி அப்படி பேர் வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. यही लक्ष्मी नारायण थे, फिर अंत में देखो क्या बन जाते हैं. இவங்க தான் லக்ஷ்மி நாராயணராக இருந்தார்கள். யாரு, ஜெகதம்பா ஜெகத் பிதா. அடுத்து கடைசி ஜென்மத்துல பாருங்க அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு. சத்தியமேக்கு இத்தனி சத்தியுகத்துல 33 கோடி ஆத்மாக்கள் எல்லாம் கிடையாது. வஹாத் பொத்தோடி होंगे, அங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பாத்மி விருத்து ஒத்தி ஜாத்தி ஹே. காலங்கள் போக போக விருத்தி என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. दैविक संप्रदाय ही पुनर्जन्म लेते लेते फिर आसुरी संप्रदाय बन जाते हैं. தெய்வீக சம்பிரதாயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களே ஜன்மா எடுத்து எடுத்து மறுஜன்மா எடுத்து 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 அசுர சம்பிரதாயம் உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். अभी आसुरी संप्रदाय को फिर दैवी संप्रदाय बना रहे हैं. இப்போ அசுர சம்பிரதாயம் நிறைந்த இந்த உலகத்தை பாபா என்ன பண்ணிட்டு இருக்கார், தெய்வீக சம்பிரதாயம் உடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். கல்பாக்குறாரு. இது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிற விஷயம் இல்ல, கல்பா இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய புத்தியில எல்லா ஞானமும் வந்து விட்டது. அதனால நீங்க யாரு, त्रिकालदर्शी. तीनों लोगों की नॉलेज मिली है, 3 லோகத்தை பற்றிய ஞானமும் கிடைத்திருக்கிறது. தும் கேஹேங்கே ஹம் பூஜ்ய வைகுண்ட் நாத்தித்தே. நாம தான் சொல்றோம், என்ன சொல்றோமா, நாம பூஜ்ய ஆத்மாவாக வைகுண்டநாதராக இருந்தோம். அப்ப பூஜாரி நறுக்குக்கு நாத் பண்ணி இப்ப பூஜாரியாக நரகத்தினுடைய நாதனாக ஆகியிருக்கிறோம். हम का यथार्थ अर्थ न जानने के कारण ही आत्मा सो परमात्मा खे देते हैं. ஹம்சோ நானே, அதுவே நான். இதை பற்றிய யதார்த்தமான அர்த்தத்தை அறியாத காரணத்தினால்தான் ஆத்மாதான் பரமாத்மா என்று கூறிவிட்டார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அபி தும்கு சம்ஜாயா ஹே. வேர்ல்டு கி ஹிஸ்டரி ஜியோகிராஃபி. இப்போ நமக்கு இந்த வேர்ல்டை பற்றிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபியானது
புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு உலகத்தை பற்றிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபின்னு சொல்றாங்க, ஆனா அதுல கால் பங்கு கூட சொல்லலைன்ட்டார் பாபா. ஆனா பாபா நமக்கு முழு உலகத்தை பற்றிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சொல்லிட்டு இருக்கிறார். இந்த எல்லையற்ற சக்கரத்தை பற்றியும் அறிந்திருக்கிறீர்கள். ये गुप्त बात बाप बढ़ाते हैं. இதெல்லாம் ஒரு குப்தமான விஷயம். இந்த குப்தமான விஷயத்த பாபா நமக்கு படிப்பிக்கிறார். किसको पता नहीं है, गीता में कोई ऐसी बात थोड़ी है. கீதையிலையும் இது போன்ற விஷயங்கள் எழுதப்படல. ये नॉलेज जिसके पास है वही सीख लाएंगे. இந்த ஞானம் யாரிடம் இருக்குமோ அவர்கள் தான் கற்றுக் கொடுப்பார்கள். யார்கிட்ட இருக்கு இந்த ஞானம்? ஒரே ஒரு ஞானக்கடல், नॉलेजफुल बाबा மட்டும்தான் இருக்கிறது. फिर अपना पाठ उसी समय रिपीट करेंगे. क्राइस्ट अपना पाठ अपने समय पर रिपीट करेंगे. யார்கிட்ட இருந்த ஞானம் இருக்கோ அவங்க தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அவரவருடைய நேரப்படி அவரவருடைய பாட்டை ரிப்பீட் செய்வார்கள். இப்போ கிரைஸ்ட் வராருன்னா அவரோட நேரப்படி அவர் அவருடைய பாட்டை ரிப்பீட் பண்ணுவாரு. தும் ஜான்தி ஹோ, பாபா முரளியில சொல்லும் போது என்ன சொல்றார்? உங்களுக்கு தெரியும், நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளாகி நம்மை பாபா என்ன சொல்றாரு? வார்த்தைக்கு வார்த்தை, உங்களுக்கு தெரியும், நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது பாபா தவிர வேற யாரும் சொல்ல முடியாது இல்லையா? நாம சூரிய வம்சிகளாகிறோம், அடுத்து சந்திர வம்சி ஆகிறோம், அடுத்து என்ன ஆகிறோம்? வைஷ்ய சூத்ர வம்சி ஆயிடுறோம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இஸ்லாமி பௌத்தி फिर अपना पाठ रिपीट करेंगे. இஸ்லாமியர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவர்களும் கூட அவரவருடைய பாட்டை ரிப்பீட் செய்வார்கள். जब एक देवी देवता धर्म रहता है तो सभी धर्म रहते नहीं है. எப்போ ஒரே ஒரு தேவி தேவதா தர்மமானது இருக்குமோ அப்பொழுது வேற எல்லா தர்மங்களும் இருக்காது. வேர்ல்டு तो एक ही है. உலகம் என்பது ஒன்றுதான். बाप ने क्रिएटर और क्रिएशन का राज समझाया है. பாபா கிரியேட்டர், கிரியேஷனுடைய ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். ஹரேக் மனுஷிய ஹத் கா பிரம்மா. ஒவ்வொரு மனிதர்களும் எல்லைக்குட்பட்ட பிரம்மா. बच्चों को क्रिएट करते हैं. ये பிரம்மான்னு சொல்றாரு பாபா. குழந்தைகளை படைக்கிறாங்க, அப்புறம் பாலனா பண்றாங்க. கிரியேஷன் को वर्षा मिलता है रचयिता बाप से. படைப்பாளர்களுக்கு படைப்பாளரிடமிருந்து, படைக்கப்பட்டவரிடமிருந்து ஆஸ்தியானது கிடைக்கின்றது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. சகோதரன் சகோதரனுக்கு ஆஸ்தி கொடுப்பாங்களா? இது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இல்லையா? என்ன சொல்ல வராங்க பாபா? படைப்பாளர் ஒரே ஒரு பாபா தான். அவர் மூலமா தான் எல்லாருக்குமே ஆஸ்தி கிடைக்குமே தவிர மனிதனுக்கு யாருமே ஆஸ்தி கொடுக்க முடியாது. வேற எந்த மார்க்கத்து மூலமாவும் ஆஸ்தியை பெற முடியாது. குழந்தைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொருத்தருமே யாரு? எல்லைக்குட்பட்ட தந்தை. எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் இருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. लौकिक टीचर पढ़ाते हैं, पढ़ाने से कोई सारी सृष्टि के मालिक थोड़ी बनते हैं. லௌகிக டீச்சர் கூட படிப்பிக்கிறாங்க. அவங்க அப்படி படிப்பிக்கிறதுனால முழு உலகத்துக்கும் எஜமானன் ஆயிட முடியுமா? முடியாது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். हद वाले सभी उस बेहद बाप को याद करते हैं. எல்லைக்குட்பட்டவர்கள் கூட டீச்சரை சொல்றாரு பாபா. அவர்கள் கூட யாரை நினைக்கிறாங்க? எல்லையற்ற தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். उनको कहती ही है பாபா. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டவரை தான் பாபா என்று சொல்லப்படுகிறது. அவர் பாபா மட்டுமல்ல, ஷிவ் பாபா. கிரியேட்டருக்கு பாபா கேங்கன்னா, கிரியேட்டர் அப்படின்னாலே அவரை பாபான்னு தானே சொல்ல முடியும். சிரஃப் பாபா ஹல்கா நாம ஹே. வெறுமனே இவரை பாபான்னு சொன்னா அது மேலோட்டமான பெயரா இருக்கிறது. அதனால இவர் என்னவென்று சொல்லப்படுகிறது? ஷிவ் பாபா என்று சொல்லப்படுகிறது. பிடிச்சிருக்கு இல்லையா? ஷிவ் பாபா அப்படின்னு சொல்றதுதானே நல்லா இருக்கு. ஹி நிராகார். ஆனா அந்த ஷிவ் பாபா எப்படி இருக்கிறார்? நிராகாரமாக இருக்கிறார். பூச்சா ஜாத்தா ஹே ஷிவ் பாபா சி துமாரா கியா சம்பந்த. அதனால ஷிவ் பாபாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கு யாரா பதில் சொல்ல முடியுமா? உலகத்துல
யாரும் சொல்ல முடியாது. சிவபாபா நீங்க எங்களுடைய பைய நிரப்புங்க அப்படி பாடலும் பாடுறாங்க. பாபாக்கா शिव नाम அக்யூரேட். இந்த பாபாவுக்கு சிவன் என்ற பெயர்தான் அக்யூரேட்டான பெயராகும். शंकर का चित्र अलग है. शंकरருடைய சிலையானது சித்திரமானது காட்டப்பட்டிருக்கிறது, அது தனிப்பட்டது. शिव और शंकर दोनों को मिलाकर शिव शंकर कहना ये तो बड़ी बारी भूल है. சிவனையும் சங்கரையும் ஒன்றாக காட்டி சிவசங்கரன் என்று சொல்லப்பட்டது மிகப்பெரிய தவறாகும். ஏன்னா சிவன் வேற சங்கரர் வேற, ரெண்டு பேரையும் ஒன்றாக காட்டி சிவசங்கரன் என்று சொல்வது தவறாகும். உயர்ந்ததிலும் இந்த இவரை சங்கரனே சிவன் என்று சொல்லப்பட்டதுனால உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை மறந்து போய்விட்டார்கள். சித்திர बहुत अच्छे हैं. ஆனா சித்திரங்களா ரொம்ப நல்லா இருக்கிறது. பிரம்மா துவாரா अब ஸ்தாபனா हो रही है. இப்ப பிரம்மா மூலமா ஸ்தாபனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஞான் பி அபி மிலேகா. இதை பற்றி ஞானெல்லாம் கூட இப்போதான் கிடைக்கும். तुम अभी ब्राह्मण बने हो. இப்போ நீங்க பிராமணர்களா இருக்கிறீங்க. பிராமன் கஹாசி ஆயே. பிராமன் சொல்றீங்களே, பிராமன் ஆயிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு இல்லையா. இப்ப பிராமணர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க? எங்க இருந்து வந்தாங்க பிராமணர்கள்? உनको அடாப்ட் करता हूं, தத்தெடுக்கிறேன். சிவபாபா என்ன சொல்றாரு? நான் பிரம்மா மூலமா உங்களை தத்தெடுக்கிறேன், அதனால நீங்க யாரு? பிராமணன். பிரம்மாவை தத்தெடுத்தேன், பிரம்மா மூலமா பிராமணர்களை தத்தெடுக்கிறேன். இப்போ நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க யார்? இப்போ பிராமணன் மட்டும்தானா? நாம யார் இப்போ? பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள், பிரம்மா குமாரர்கள். பிரஜாபிதா அக்ஷர் ஜரூர் டாலனா ஹே. பிரஜாபிதா என்ற அந்த வார்த்தையை அவசியம் எழுத வேண்டும். அதுக்கு காரணம் சொல்றாரு பாபா. ஏன் பிரஜாபிதா? வெறுமன பிரம்மான் போடக்கூடாது, பிரஜாபிதா பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையை அவசியம் சேர்க்கணும். ஏன் காரணம் சொல்றாங்க பாபா. சிர்ஃப் பிரம்மா கே தேने से பிரம்மா நாம் तो बहुतों का है. வெறுமன பிரம்மான் போடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கே பேரு பிரம்மான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரஜாபிதா பிரம்மா அப்படிங்கிற பேரு யாருக்கும் கண்டிப்பா இருக்காது. அதனால பிரஜாபிதா பிரம்மான் போடுங்க. ஏதோ மனுஷி என்ன, இவர் மனிதர் அல்லவா. रुद्र शिव बाबा ने ये ज्ञान यज्ञ रचा है. रुद्र शिव बाबा இந்த ஞான யஜ்யத்தை படைத்திருக்கிறார். ஜரூர் பிராமன் चाहिए. யஜ்யம் என்றாலே கண்டிப்பாக பிராமணர்கள் வேணும். तुम जानते हो ब्राह्मण कैसे होते हैं? உங்களுக்கு தெரியும் பிராமணர்கள் எப்படி உருவானாங்க. யார் பிராமணன்? பிரம்மா மூலமா படைக்கப்பட்டவங்க தான் யாரு? பிராமணர்கள். எந்த பிரம்மா மூலமா? பிரஜாபிதா பிரம்மா மூலமா உருவானவர்கள் தான் யாரு? பிராமணர்கள். பிராமணர்கள் மூலமா தான் யஜ்யத்தை பாதுகாக்கப்படுகிறது. तुम ब्राह्मण हो फिर सो देवता बनना. நீங்க இப்ப பிராமணர்கள், அடுத்து நீங்க தான் தேவதையாக ஆக வேண்டும். ஆனா फिर इस सृष्टि पर மறுபடியும் இந்த உலகத்துக்கு தான் வருவீங்க. ये सभी कहाँ जाएंगे? இந்த உலகத்துக்கு வராம எல்லாரும் எங்க போறோம்? எங்கே போவீங்கன்னு கேட்கிறாரு பாபா. மறுபடியும் இந்த உலகத்துக்கு தான் வருவோம். நம்ம திரும்பி வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு இல்லையா? इस रुद्र ज्ञान यज्ञ में सब स्वाहा हो जाते हैं. இந்த ருத்ர ஞான வேள்வியில எல்லாமே ஸ்வாஹா ஆகிவிடும். பழைய உலகம் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் ஸ்வாஹா ஆகிவிடும். இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் மூலமாகத்தான் விநாச ஜுவாலை என்பது வெளிப்படுகிறது. சங்கர் துவாரா விநாஷ் காயா ஹுவா ஹே. ஆனா பக்தியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கரர் மூலமாக விநாசம் ஏற்பட்டதாக காட்டப்பட்டிருக்கு. சங்கரர் மூலமா அழித்தல் அப்படின்னு தானே காட்டப்பட்டிருக்கு. அப்படிலாம் ஒரு செயலானது நடைபெறல. ருத்ர ஞான வேள்வியை பாபா படிச்சாரு. இது மூலமா அந்த வேள்வியில் என்ன ஆகுது? பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய தமோ பிரதான தன்மை எல்லாம் அழிந்து விடுகிறது. இதைத்தான் என்ன சொல்லப்படுது? விநாசம், அழிவு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த சங்கரர் யார்? அழிக்கிற சங்கரர் யாரு? நம்ம தான். நமக்குள்ள இருக்கிற தமோ பிரதானத்தை அழியிறப்போ உலகம் என்ன ஆயிடுது? புது உலகமாக மாறி விடுகிறது. மாற்றத்தை தான் இங்க என்ன சொல்லப்படுது? அழிவு. பாபா சொல்றார், गाया हुआ है
यूरोपवासी यादव, கௌரவ் और பாண்டவ். யூரோப்பவாசி யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்றெல்லாம் பாடப்பட்டிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் யார் அப்படிங்கிற அர்த்தம் யாருக்கும் தெரியறது இல்ல. பாரதவாசிகள் தன்னுடைய தர்மத்தையே மறந்து போய்விட்டார்கள். சித்திரங்கள் இருக்கிறது, சிலைகள் இருக்கிறது. பாரதத்தை ஆண்டவர்கள் யாரு, ஆட்சி செய்தவர்கள் யாரு, சிலைகள் இருக்கிறது. ஆனா அது யாருக்கும் தெரியாது. தேவி தேவத்துக்கு ராஜ்யத்தா பரந்து உன்குய ராஜ்ய கிஸ்னே தியா. தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்தார்கள் என்றால் அந்த ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்தது யாரு, அதுவும் தெரியாது. தேவி தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனையானது அதுவும் தெரியாது, முற்றிலும் தெரியாதுன்றார் பாபா. जो देवता धर्म स्थापन करते हैं वही समझाते हैं. யார் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார்களோ அவர்கள்தான் இது போன்ற விஷயங்களை புரிய வைக்கிறார்கள். வேர்ல்டோட ஹிஸ்டரி ஜாகிரபிய வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. तीनों लोगों का ज्ञान कोई दे न सके. மூன்று லோகத்தை பற்றி ஞானமோ யாரு கொடுக்க முடியாது. சப்கி பாட்டுக்கோ தும் சமஜ் கே ஹோ. அனைவரை பற்றிய பாற்றி நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ये सब फिर अपने समय पर पाठ बजाने आएंगे. எந்தெந்த தர்மம் எப்பெல்லாம் வந்ததோ அவர்கள் மீண்டும் அவரவருடைய நடிப்பதற்கு வருவார்கள், அவரவருடைய டைம் படி. ஆகி चलकर तुम्हारी महिमा भी बढ़ती जाएगी. போக போக உங்களுடைய மகிமை கூட அதிகரித்து கொண்டே இருக்கும். விருத்தி ஜல்தி ஓனிய சீக்கிரமா அது என்ன ஆகுங்கிறார் பாபா, விருத்தி அடைந்து விடும், வளர்ச்சி அடைந்து விடும். கித்னா படா மக்கான் பண்ணானா படேகா. நம்முடைய யஜ்யம் என்ன ஆகுங்கிறார் பாபா, வளர்ச்சி அடைஞ்சிட்டே போ. நிறைய பாபா குழந்தைகள் உருவாயிட்டே போவாங்க. நிறைய பாபா குழந்தைகள் உருவாயிட்டே போகிறானாங்கன்னா எவ்வளோ பெரிய வீடு கட்டணும். டிராமாமே பாட்டு ஹே, இதெல்லாம் டிராமால பாட்டானது இருக்கின்றது. இடம் பத்துல என்ன பண்றோம், பெரிய ஹால் நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு இல்லையா. சமஸ்தியோ கித்னி பச்சி ஆயங்க, எவ்வளவு குழந்தைகள் வரப்போறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. आएंगे भी शिक्षा लेने के लिए. बाकी तो ऐसे घूमने बहुत आते हैं. இந்த ராஜ்ய கல்வி தெரிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு வருவார்கள். மற்றபடி சும்மா சுத்தி பார்த்துட்டு போறவங்களும் இருக்காங்களா, அப்படி ஆத்மாக்களும் வரதான் செய்யறாங்க. இங்க போய் நல்ல என்ன ஞானம் சொல்றாங்க அதை கேட்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அப்படி மனப்பான்மையில வரக்கூடியவர்களும் இருக்காங்க. समझो कोई एजुकेशन मिनिस्टर आदि आते हैं तो उनको भी नॉलेज समझानी है. பாபா சொல்லர், இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா அவருக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஞானத்தை புரிய வைக்கணும். ஏன்னா உண்மையான எஜுகேஷன் எது, பாபா கொடுக்கறதும் என்ன கல்வி தானே. இது என்ன கல்வி, ஆன்மீக கல்வி. அவருக்கு நீங்க இதை புரிய வைக்கணும்னு சொல்றார் பாபா. நம்முடைய வேர்ல்டோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி सारी कल्प की चक्र को कोई भी नहीं जानते. முழு கல்பத்தினுடைய சக்கரத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. तुम अब ज्ञान सागर द्वारा मास्टर ज्ञान सागर बने हो. இப்போ நீங்க ஞான கடல் பாபா மூலமா மாஸ்டர் ஞான கடலாக ஆகின்றீர்கள். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा पॉइंट. फर्स्ट पॉइंट, बेहद की हिस्ट्री ज्योग्राफी पढ़नी और पढ़ानी है. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்டரி ஜியோகிராஃபியை படிக்க வேண்டும், மேலும் படிப்பிக்க வேண்டும். सर्व अलंकार को धारण करने के लिए पावन फरिश्ता बनना है. அனைத்து அலங்காரத்தையும் தாரணை செய்வதற்கு தூய்மையான ஃபரிஷ்தாவாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், बुद्धिवानों की बुद्धि एक बाप है, उनकी श्रीमत पर चल बुद्धिवान बनना है. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் ஒரு பாபா, அவருடைய ஸ்ரீமத் படி நடந்து புத்திவானாக ஆக வேண்டும். ये ब्राह्मण जीवन अमूल्य है,
இஸ் நெஷி மே ரெஹ்னா ஹே. இந்த பிராமண வாழ்க்கையானது மதிப்பான வாழ்க்கை என்ற போதையில் இருக்க வேண்டும். அவ்வளவு போதை இருக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா பிராக்டிஸும் பண்ணணும். वरदानम रंग और रूप की साथ साथ संपूर्ण पवित्रता की खुशबू धारण करने वाले आकर्षण मूर्त भव. நிறம் மற்றும் ரூபத்தின் கூடவே சம்பூர்ண தூய்மையினுடைய நறுமணத்தை தாரணை செய்யக்கூடிய ஆகர்ஷண மூர்த்தியாக ஆகுங்கள். என்ன நறுமணம் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க பாபா. நறுமணம் எங்க இருக்குதோ அந்த இடம் நம்ம என்ன பண்ணுது, கவர்ந்து இழுக்கிறது அல்லவா. அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாங்க, சம்பூர்ண தூய்மையினுடைய நறுமணத்தை தாரணை பண்ணும்போது நாம கூட என்ன ஆயிடலாம், அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக ஆகலாம். ब्राह्मण बनने से सभी में रंग भी आ गया और रूप भी परिवर्तन हो गया है. பிராமணன் ஆன பிறகு அனைவருக்குள்ளும் நல்ல நிறம் வந்துருச்சு. உங்க முகத்தை பார்த்தா கூட என்ன சொல்றாங்க, ரொம்ப பிரைட்டா இருக்கீங்களேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரகாசம் கூட வந்துருச்சு. பிராமணன் அப்படிங்கிற கலர் வந்துருச்சு இல்லையா. ரூபமும் மாறிவிட்டது, மீன்ஸ் நம்முடைய தோற்றமும் மாறிவிட்டது. லெக்கின் குஷ்பு நம்பர் 6 ஹே. கலர் இருக்கு, தோற்றம் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா நறுமணம் மட்டும் எப்படி இருக்கிறதா, नंबर 12 இருக்கிறது. आकर्षण मूर्त बनने के लिए रंग और रूप के साथ संपूर्ण पवित्रता की खुशबू चाहिए. அல்ல, ஆகர்ஷண மூர்த்தியாக ஆகுவதற்கு நிறத்தோடும் நல்ல ரூபத்தோடும் சம்பூர்ண தூய்மையினுடைய நறுமணம் வேண்டும். संपूर्ण पवित्रता, எல்லாத்துலயும் பவித்திரதாவை கடைபிடிக்கணும். पवित्रता अर्थात सिर्फ ब्रह्मचारी नहीं लेकिन नेकी लगाव से भी न्यारा. பவித்திரதா என்றாலே அர்த்தம் பிரம்மச்சாரி மட்டும் அல்ல, தேகத்தின் மீது பற்று இருக்கு இல்லையா, அந்த பற்றிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும். मन बाप की सिवाय और किसी भी प्रकार की लगाव में नहीं चाहिए. फर्स्ट पवित्रता எங்க கடைபிடிக்கணும், சம்பூர்ண பவித்திரத்தால முதல்ல கடைபிடிக்க வேண்டிய பவித்திரதா எங்கே, மனசுல. மனசுல பாபா தவிர வேறு எது மீதும் உங்களுக்கு பற்று உங்க மனசுல இருக்கக்கூடாது. அதுதான் என்ன சொல்லப்படுது, பவித்திரதா. அப்படி பவித்திரத்தை கடைபிடிக்கும் போதுதான் அந்த நறுமணமானது எல்லாரையும் கவர்ந்தெழுக்கும். தன்சிபி பிரம்மச்சாரி, உடலாலும் பிரம்மச்சாரி, சம்பந்தத்திலும் பிரம்மச்சாரி, संस्कारத்திலும் பிரம்மச்சாரி. ऐसी खुशबू वाले रूहानी गुलाब ही आकर्षण मूर्त बनते हैं. அப்படிப்பட்ட நறுமணம் நிறைந்த ஆன்மீக ரோஜாதான் கவர்ச்சிகரமான ஒரு மூர்த்தியாக ஆகின்றார்கள். स्लोगन, यथार्थ सत्य को परख लो तो अतीन्द्रिय सुख का अनुभव करना सहज हो जाएगा. யதார்த்தமான சத்தியத்தை கண்டறிந்து விட்டால், யதார்த்தமான சத்தியத்தை கண்டறிந்து கொண்டு விட்டால் அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்வது சகஜமானதாக ஆகிவிடும். நல்லது. இன்றைக்கு பயிற்சி செய்ய வேண்டிய சோமானம், நான் ஆன்மீக ரோஜாவாக இருக்கின்றேன். பாபா கூட இன்றைக்கு வரதானத்துல ஆன்மீக ரோஜா ஆயிட்டீங்கன்னா நறுமணம் என்ன ஆகும், அது மூலமா உங்க மூலமா பரவிட்டே இருக்கும்னு சொன்னார் பாபா. அந்த வரதானத்தை நீங்க நல்ல பிராக்டிஸ் பண்ணாலே ஆன்மீக ரோஜாவாயிடலாம். பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணணும், பாப் தாதாவோட கையில ஒரு கையில ரோஜா மலரோட தட்டு இருக்கிறது. அவர் ஃபரிஸ்தாவாகிய என் மேல அந்த மலர்களை மழையா தூவிட்டே இருக்கார், பொழிஞ்சுட்டே இருக்கிறார். அந்த மலர்களை தூவிட்டே இருக்கிறார், அந்த மலர்களை மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறார். அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் யாரு, ஆன்மீக ரோஜாவாக இருக்கின்றேன். நல்லது. ஓம் சாந்தி.
ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுக்குற மாதிரி. நீங்கள் கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிட்டா கூட அந்த நம்பிக்கை உங்களை வெற்றி பெற செய்யுது. To give hope is to give life. Hope makes you win even when you have almost lost